هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனுடைய ரிபாவையும் கபூலியத்தையும் பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்தர்கள் உரிவானார். அவனால் நிராகரிக்கப்பட்ட மூதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்க்காதிருப்பானார். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தராவீஹி 10 நிறைவு பெற்றிருக்கிறது. 3இல் 1 நிறைவு பெற்றிருக்கிறது. எஞ்சிய அந்த 3இல் 2 பங்கையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானார். இன்று குர்ஆன் ஷரீஃபில் தராவீஹில் சூரத்து ஹூத் ஓதப்பட்டது. அதே மாதிரி சூரா யூசுப், சூரத்து ராத் தொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்து ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் அதிலே குறிப்பிடுகிறான். ஹூத் நபி மட்டுமல்ல, சாலிஹ் நபியை குறிப்பிடுகிறான். அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் நபி அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லோரையும் அதிலே குறிப்பிடுகிறான். கடைசியில் மூசா நபியையும் அல்லாஹ் தொட்டு நிறைவு செய்கிறான். மூசா நபி பற்றி கூறப்படாத சூறாவே இல்லை. அடுத்து சூரா யூசுப், அதில் முழுக்க அதில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு சரித்திரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வேறு எந்த நபியினுடைய சரித்திரத்தையும் ஒரே இடத்துல மொத்தமாக அல்லாஹ் சொல்லலை. எதை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை மட்டும் ஒரே இடத்துல வரிசையாக மொத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் ஷரீஃபு எல்லா வகையிலையுமே அது ஒரு முன்மாதிரி, அது ஒரு வழிகாட்டி. அப்படின்னா சிறந்த நாவல், ஒரு நாவல் எப்படி இருக்க வேண்டும், நாவல் எப்படி எழுத வேண்டும், ஒரு சிறந்த நாவலுக்கு குர்ஆனுடைய இந்த சூரா ஒரு அழகான வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு நாவல் அது சுவையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாவல் படிக்க திகட்டாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாவலை எடுத்து படிக்க தொடங்கினால் முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க முடியாத அளவிற்கு அதனுடைய போக்கு, அதனுடைய வீச்சு அமைய வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சூரா யூசுஃபில் அதிலே நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறார். ஒரு நாவலிலே சில நாவல்களை பொதுவாக பார்த்தால் காதல் இருக்கும், சில நாவல்களில் போர்க்கள காட்சிகள் இருக்கும், சில நாவல்களில் சரித்திர நிகழ்ச்சிகள் இருக்கும், சில நாவல்கள் குடும்பவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசும். ஆனால் சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் காதலையும் அது பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது, இல்லையா, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. இப்படி சொல்லப்போனால் எல்லாவற்றையும் தொட்டு ரொம்ப அழகாக சுவையாக சூரா யூசுப் கனவை பற்றியும் பேசுகிறது, ரேஷன் கடையை பற்றி பேசுகிறது. உலகத்தில் முதல் ரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்க யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதை பற்றியும் சூரா யூசுப் பேசுகிறது. ஒரு நாவலை சொன்னாலும் அதில் எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
அந்த சூரா யூசுஃபில் அவனே சொல்கிறான், அஹ்சனுல் கஸஸ், அழகிய சரித்திரம் என்று சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் ஆக அழகானவங்க. அவங்க அழகானவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய சரித்திரமும் என்னதுதான், ரொம்ப அழகானவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அழகானவங்க, எவ்வளோ அழகானவங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து அவங்களுடைய அழகை பற்றி நம்மள்கிட்ட இந்த உம்மத்துக்கு சொல்லும் பொழுது சொன்னாங்க, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், ஃபைதன் கத்து உழக்கிய ஷத்ருல் ஹசன், அழகினுடைய ஒரு பாதி அழகு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய அழகை 2 பங்காக பிரித்தால் அதிலே பாதி அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார். அப்படின்னா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த அழகும் கொடுக்கப்பட்டிருந்தார், அவங்களுக்கு பாதி அழகு, ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்த அழகும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகு மட்டும் இருக்கவில்லை, முகம் மட்டும் அழகாக இருக்கவில்லை, அவர்களுடைய அகமும் அழகாக இருந்தது என்று அந்த வரலாறு தொடர்ந்து பேசுகிறது. இதில் பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டும், பல்வேறு செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரே ஒரு செய்தி இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்க்கலாம். அதில் என்ன அப்படின்னா, தீட்சண்யமான பார்வை. என்னங்க, தீட்சண்யமான பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆளை பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனே இவர் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் என்னது, தீட்சண்யமான பார்வை, ஃபராசத்து என்று சொல்லுவார்கள், அரபியில் அதுக்கு சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிகமான தீட்சண்யம் உள்ளவர்கள் என்று அறியப்படக்கூடியவங்க 4 பேர். எத்தனை பேருங்க, 2 ஆண்கள் 2 பெண்கள். ஏன்னா அவங்கள பற்றி குர்ஆனிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர், அதாவது விளையும் பேரும் முறையிலே தெரியும்பாங்கள்ல, அதே மாதிரி நிறைய பேர் கணித்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முகத்தை பார்த்து அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் இவர் இப்படி இருப்பார் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சாமுத்திரிகா லட்சணம் என்று ஒன்று இருக்கிறது. சாமுத்திரிகா லட்சணத்தை பொறுத்து யார் யாருக்கு அந்தந்த உறுப்புகள் எப்படி அமைகிறதோ அவர் இப்படிலாம் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபன்னு, தனி சப்ஜெக்டே இருக்குது. ஒரு ஆள் மூக்கு இப்படி இருந்தால் அவர் எப்படி இருப்பார், அவருடைய கண் இப்படி இருந்தால் அவர் எப்படி இருப்பார், விரல் இப்படி இருந்தால் எப்படி இருப்பார் அவர். அதாவது ரொம்ப நுணுக்கமான, அது ஒரு தனி ஃபன்னு, அது ஒரு தனி சப்ஜெக்டாக விவாதிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையிலே தீட்சண்யமான பார்வை உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலேயே தீட்சண்யமான பார்வை உள்ளவங்க 3 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தின்படி பார்த்தா 4 பேர் என்ன செய்யும் கணக்கில் வருகிறது. அதில் 2 பேர் ஆண்கள் 2 பேர் பெண்கள். கணித்து சொல்லுவதில், பார்த்து கணித்து சொல்வதில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சலித்தவர்கள் அல்ல. அதே மாதிரி இப்படி கணித்து சொல்வதில் தீட்சண்யமான பார்வை உள்ளவர்கள் என்று வரும்பொழுது முஸ்லிம்களாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாமலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா அறிவு என்பது பொதுவானது, நாலேஜ் என்பது பொதுவானது. அதே மாதிரி தீட்சண்யமான பார்வை என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கூட இருக்கலாம், நிறைய இருக்கிறது. அரசியல் பார்வை உள்ளவர்கள், அரசியல் தீட்சண்யமான பார்வை உள்ளவர்கள், அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவர்களுடைய அந்த தீட்சண்யம்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. இங்கே அந்த 4 பேரை மட்டும் நம்ம லேசாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது மக்களிலேயே தீட்சண்யமான பார்வை உள்ளவங்க எத்தனை பேருங்க, 3 பேர்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆள் அசீஸ் ராஜா, மிஸ்ருடைய அசீஸ் ராஜா. அவர் குர்ஆனில் அவரை பற்றி உண்டான, அவருடைய பார்வை பற்றி உண்டான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வகால அல்லதி இஸ்தராஹு பின் மிஸ்ர லிஇம்ரஅத்திஹி அக்ரிமி மஸ்வாஹு அஸா ஐயன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா என்று அவர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது, என்னங்க, சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்து அவர் கணித்து சொன்ன அந்த வாசகம் குர்ஆனில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இடம்பெற்றது. என்ன சொல்கிறாரு, அடிமை சந்தையில் விற்கப்படுகிறார்.
வரலாறு நமக்கு தெரியும், மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்தை போட்டாங்க. கிணத்தை போட்ட உடனே அதில் இருந்து அங்கே வந்தவங்க வந்து அந்த குழந்தையை தூக்கி அதை விற்கிறாங்க, சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க. அப்படி சந்தையில் கொண்டு போய் விற்கும் பொழுது அதை வாங்குறது யார்? அசீஸ் ராஜாவே வாங்குறார். அப்படி வாங்கும் பொழுது அந்த குழந்தை, அந்த சின்ன பிள்ளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு கீர்த்தி பெருசாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய மனைவிட்ட சொன்னார், அக்ரிமி மசுவாகு. எத்தனையோ அடிமைகள் மாதிரி ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக இவரை நடத்தாத, இவருடைய ஒதுங்கும் இடத்தை, தங்கும் இடத்தை கண்ணியப்படுத்துன்னு சொன்னார். அப்படின்னா இவர் தங்கக்கூடிய இடம் சாதாரணமான ஒரு இடமாக இருக்கக்கூடாது. விஐபி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூம் ரெடி பண்ணுவோம். சாதாரண சராசரியான தங்குமிடத்தை நாம் ஏற்பாடு செய்ய மாட்டோம். நல்ல முறையில் உண்டான ஒரு சொகுசான முறையில் ஏற்பாடு பண்ணுவோமா இல்லையா? வேலைக்காரராடி பார்க்காத, அடிமையாக பார்க்காத அவர்களுடைய தங்குமிடத்தை என்ன செய், அக்ரிமி மஸ்வாகு, கண்ணியப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். மட்டுமல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வேளை இவர் நமக்கு பயன்பெறலாம், அல்லது நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, நாமளே இவரை பிள்ளையாக வளர்த்து அதாவது வளர்ப்பு பிள்ளையாக மகனாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம். பொதுவாக சந்தையில் வாங்கிட்டு போனவன் அடிமைன்னு சொன்னால் அவன் வேலைக்காரனை வந்து நம்ம பிள்ளையாக தத்தெடுத்து பிள்ளையாக வளர்க்கலாம் என்று அவர் சொல்கிறாருன்னா, அவர் அரசர் பிள்ளையாக எடுத்து வளர்க்கிற அளவுக்குண்டான யோக்கியாம்சம் அவர்கிட்ட இருந்தது, முகலட்சணம் இருந்தது, அகலட்சணம் இருந்தது. அதனால தான் அப்படி என்ன செய்தார், கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ரில் அவருடைய நிர்வாகம், மிஸ்ரில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இல்லையா, அந்த பஞ்சத்திற்குண்டான நிவாரணம், தீர்வு மட்டுமல்ல, பல்வேறு வகையான பயன்பாடுகள், மிஸ்ரு நாடு செழிப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அசா என் ஃபைனான்னு சொன்னார் பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே பார்த்த உடனே கணித்து சொன்னாரே நமக்கு பயன்படும் என்று. அது கரெக்டாக அப்படியே என்ன செய்யுச்சுங்க, நடந்துச்சு. ரெண்டாவது ஆள் யாருன்னா செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது தனக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத குறிப்பாக நிர்ணயம் செய்துட்டு போல, வெளிப்படையாக சொல்லலை. குறிப்பால் பல சித்திக்கு நாயகம் தான் வரணுங்கிறது இஷாராவின் மூலமாக சொன்னாங்க. ஆனால் வாய் வழியாக வெளிப்படையாக என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் உம்மத் சேர்ந்து, சஹாபாக்கள்லாம் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட தேர்ந்தெடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் வஃபாத் ஆகும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க, தனக்கு பிறகு உமர் தான் வரணும் என்று சொல்லி என்ன செய்துட்டாங்க, முடிவு செய்து அறிவிச்சிட்டாங்க. சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள், உமரை எப்படி அவர் கணிச்சார்? உமரை அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் பார்த்த பார்வை வேறு, ஒரு முரட்டான ஆளுன்னு தான் பேர், முரட்டு சுபாவம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒருவரை தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு தகுதியானவர் இவர்தான் என்று எப்படி கணித்தார்கள்? அவருடைய ஆட்சி அதை நிரூபித்தது. சித்திகுல் அக்பருடைய அந்த பார்வை, அந்த தீட்சணியமான பார்வை, அது எவ்வளோ உண்மையானது, யதார்த்தமானது என்பதை அவர்களுடைய வரலாறு இல்லையா, 10 வருஷ காலம் ஆட்சி செய்தார்கள். உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சியை, ஒரு அரசியலை, ஒரு நிர்வாகத்தை அவர்கள் தந்து சித்திக் நாயகத்தினுடைய அந்த தீட்சணியமான பார்வையை மெய்யாக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது யாருங்க? அபூபக்கர் சித்திக் நாயகம். மூணாவதாக யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபி, அவங்கள பற்றியும் இன்று சில செய்திகள் வந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகள் இருந்தாங்க. சில நபிமார்களுக்கு பொம்பளைக்கு மட்டும்தான் இருந்தாங்க, சில நபிமார்களுக்கு ஆம்பளை மட்டும்தான் இருந்துச்சு, சில நபிமார்களுக்கு 2மே இருந்துச்சு, சில நபிமார்களுக்கு ஒன்றுமே இல்லாமலும் இருந்துச்சு. நபிமார்களே அல்லாஹ் தஆலா பல தரத்தை வைத்திருந்தார். அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2மே பெண் மக்கள், லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு 2மே அவங்களுக்கும் எனது பெண் மக்கள் மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆண் மக்கள் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் மக்களும் இருந்தது, பெண் மக்களும் இருந்தது. இப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் அவங்க தான் பிற்காலத்தில் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக ஆகிறார். இப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளுடைய தீட்சணியமான பார்வையை குர்ஆன் வெளிப்படுத்துகிறது. வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான்.
அதாவது மதியன் நகர், அதுதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்ந்த அந்த நகர மக்கள், அங்கே வாழ்ந்த ஊர் அது. அந்த மதியன் நகருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலேருந்து ஈஜிப்டிலேருந்து வர்றாங்க, தப்பி வர்றாங்க. ஃபிரௌனை விட்டும் தப்பி எங்கே வர்றாங்க? மதியன் நகருக்கு வர்றாங்க. அப்படி தப்பி மதியன் நகருக்கு வரும்பொழுது அந்த ஊரினுடைய எல்லையில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் இருந்து எல்லோரும் தண்ணீர் இறைத்து என்ன செய்கிறார்கள்? தாங்களும் கொண்டு செல்கிறார்கள், தன்னுடைய கால்நடைகளுக்கும் அதை தண்ணீரை கொடுக்கின்றார்கள். இப்படி ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். 2 பெண்கள் மட்டும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் தண்ணி எடுத்து அந்த தண்ணீருடைய தேவையை, அவங்களுக்குண்டான தேவையை நிறைவேற்றிய பிறகு ஒதுங்கி இருந்த அந்த 2 பெண்கள்கிட்ட கேட்டாங்க, நீ ஏமா ஒதுங்கி இருக்கிறீங்க? உங்களுக்கு தண்ணீர் உங்களுக்கும் தண்ணீர் வேண்டும் அல்லவா, எடுக்கலாமே, ஏன் ஒதுங்கி இருக்கிறீர்கள்? இன்னொரு கேள்வி என்ன இருந்துச்சு, நீ ஏன் வந்தீங்க, பொம்பளை எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. பெண்களாக இருக்க போய்த்தார ஆண்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது இவர்களோடு சேர்ந்து எடுக்க முடியலை. எல்லாரும் போன பிறகு நீங்கள் மிச்சத்தை எடுக்க வேண்டிய நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதில் தூக்கி இருந்தது. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, எங்கள் வாப்பா வந்து ஷேகுன் கபீர், ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆள். எங்களை விட்டு அவங்களுக்கு யாரும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய வயசு இல்லை, அதனால் நாங்கள் தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணால், மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தினுடைய சேவையை, அதாவது அவருடைய தேவையை உணர்ந்து அது கோரிக்கை வைக்கப்படாமலேயே நிறைவேற்றக்கூடிய வகையில் நபிமார்கள் முன்மாதிரியாக இருப்பார். அந்த வகையில் தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ட்டு. இவங்க 2 பேருக்கும் தண்ணீர் எடுத்து என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. தண்ணீர் எடுத்து கொடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க. எப்போதும் லேட்டாக வரக்கூடிய அந்த பிள்ளைகள் அன்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாங்க. அப்போ அத்தா கேட்குறாங்க, ஷுஐப் நபி கேட்குறாங்க, என்னப்பா இன்றைக்கி சீக்கிரமாக வந்த மாதிரி தெரியுது, என்ன விஷயம் என்று கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க நடந்த சம்பவத்தை ஃபுல்லாக, இன்றைக்கி ஒரு இளைஞர் அவர் எங்களுக்கு உதவி செய்தார், அதனால் நாங்கள் சீக்கிரமாக வீடு வந்து சேர்ந்தோம் என்று சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவர் அப்போ தான் அந்த ஊருக்கு வந்திருக்கார். அந்த ஊருக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார். அடைக்கலம் கொடுப்பதற்கு அது வரைக்கும் யாருமே இல்லை. அல்லாஹ் அடுத்த ஒரு துவா செய்தார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். தண்ணி எடுத்து கொடுத்து அந்த பெண்களை அனுப்பி விட்டுட்டு ஒரு மரத்தினுடைய நிலத்தடியில் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்தார், யா அல்லாஹ், நீ இறக்கக்கூடிய ஹைரின் பக்கம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று துவா செய்தார். இப்போ அவருக்கு என்ன இல்லை? அந்த மதியன் அந்நிய ஊர், அந்நிய நாடு, வீடு இல்லை. அப்புறம் அவருக்கு வேலையும் இல்லை. 3வது குடும்பமும் இல்லை, தனிமரமாக இருக்கிறாரு. இந்த நிலையில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகள்கிட்ட விசாரிக்கும் பொழுது சம்பவத்தையெல்லாம் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்பா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காரரை தேடிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நமக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வேலைக்கு வைப்பதிலேயே ஒரு சிறந்தவர் அவர் தான் சொன்னார். இன்ன ஹைர மனிஸ்தல் கவியுல் அமீன். நீங்கள் ஒரு வேலைக்காரரை கூலிக்காக வேண்டி ஒருவரை ஏற்பாடு செய்வதாக இருந்தால் அதில் சிறந்தவர் யார் அப்படின்னா, அவரிடத்தில் 2 தகுதி இருக்க வேண்டும். 1வது கவியுல், வேலை செய்வதற்குரிய சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். 2வது அல் அமீன், நேர்மையானவராக இருக்க வேண்டும். இந்த 2ம் அவரிடத்தில் இருந்தது என்று அந்த பெண்மணி, யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மூசா நபியை பார்த்த உடனே, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க நபின்னு தான் தெரியாது, ஆனால் அவங்கள பார்த்த உடனே அவங்கள கணிச்சாங்க. இதுதான் என்னது? தீட்சணியமான பார்வை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளுக்கு தீட்சணியமான அந்த பார்வை இருந்தது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த ஆளை கூட்டுவாங்கன்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகளையே அனுப்பி வச்சாங்க. வரலாறு, நீண்ட வரலாறு. அப்போ அவங்க வந்து கூப்பிட்டாங்க, போனாங்க. அப்போ அங்கேயே அவங்க நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்னிடத்துல நீங்கள் வேலை செய்யுங்க, ஆடு மேய்க்கணும். வேலை செய்யணுன்னா என்னது? ஆடு மேய்க்கணும். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாமும் ஆடு மேய்க்கணும். 8 வருஷம் நீங்கள் ஆடு மேய்க்கணும். 10 வருஷம் நீங்கள் பூர்த்தி செய்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. வேலை இல்லாமல் இருந்தவருக்கு ஒரு வேலை கிடச்சிது, தங்க இடம் இல்லாமல் இருந்ததுக்கு தங்க இடம் கிடச்சிது. கடைசியில் அந்த பெண்ணையே அவங்களுக்கு என்ன செய்தாங்க? கல்யாணம் செய்து கொடுத்து குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க என்று அந்த அந்த குர்ஆனுடைய அந்த வரலாறு, அந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிற ஒரு செய்தி. ஆக மூசா நபி யாருன்னே தெரியாமல் அந்த பெண்ணுடைய அந்த பார்வை இருக்கு பாருங்கள், தீட்சணியமான பார்வை. அப்போ அந்த பெண்மணி
அந்த 3 தீட்சண்யமான பார்வை உள்ளவர்களில் ஒன்றாவது அசீஸ் ராஜா, 2வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள். இன்னொரு ரிவாயத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம குழந்தையில பார்த்த உடனே சொன்னாங்கல்ல, காலத்தின் ஃபிரௌன் குர்ரத்து ஐனில்லி வலக், ராஜா அவர்களே இந்த குழந்தைய ஒன்று செய்திடாதீங்க, ஏன்னா இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்று முடிவு செய்கிறார். அசாயின் ஃபானா அதே வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த குழந்தை நமக்கு பின்னாடி நமக்கு உபயோகப்படும், அழுது பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம், நாம் அதை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாம் என்றெல்லாம் சொன்னார்களே. இது எப்போ சொன்னாங்க? வளர்ந்த பிறகு, பார்த்த பிறகு, அனுபவத்தில் அவங்களுடைய டேலண்ட்டை, அவங்களுடைய திறமையை பார்த்த பிறகு சொன்னாங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது, பால்குடி மறக்காத குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த முகத்தை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க? கணித்தார்களா இல்லையா? இந்த கணிப்பு தான் என்ன சொல்கிறது? தீட்சண்யமான பார்வை என்று சொல்லுவது. இது தீட்சண்யமான பார்வை அப்படிங்கிறது கடைசியில் யாருக்கும் இருந்துச்சு? ஃபிரௌனுடைய மனைவிக்கும் இருந்துச்சு. அறியப்பட்ட, குரானிலே அறியப்பட்ட, இஸ்லாமிய வரலாற்றில் ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிராசத்து தீட்சண்யமான பார்வை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப அதிகமாக பிரபல்யமானவங்க ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு ஆளை பார்த்தாங்க, இவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறதே கணிச்சிருவாங்க. இவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறத கணிச்சிருவாங்க. ஒரு இடத்துல இருந்தாங்க, அப்போ ஒரு ஆள் கடந்து போனார். அப்போ தன்னுடைய மாணவர்கிட்ட சொன்னாங்க, இவர் பார்த்தா தச்சராக இருக்கணும், ஆசாரியாக இருக்கணும், அல்லது டெய்லராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் மாணவர் என்ன செய்தார்? அவர் பின்னாடியே போய் நீங்கள் என்னங்க செய்கிறீங்க, அப்படி உங்கள் தொழில் என்னான்னு கேட்டார். முதல்ல தச்சராக இருந்தேன், இப்போ டெய்லராக இருக்கேன்னார். ரெண்டையும் சொல்லிட்டாங்களா? பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் இமாம் முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி அவங்களும் இந்த மாதிரி தீட்சண்யமான பார்வை உள்ளவங்க என்று வரலாற்றில் வருது. 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. யார்? இமாம் ஷாஃபியும் உட்கார்ந்துருக்கிறாங்க, முகமது பின் ஹசன் அஷ்-ஷைபானி அவர்களும் என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்பொழுது ஒரு ஆள் சொல்கிறான், இந்த 2 பேருக்குமே தீட்சண்யமான பார்வை இருக்குது, இவரை பற்றி கேட்போம், இந்த 2 பேர்ட்டையும் கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட்டுக்கு வேண்டி முகமது பின் ஹசன்கிட்ட போய் கேட்டப்போ அவர் தச்சன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபிகிட்ட போய் கேட்டப்போ அவர் டெய்லர் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே கடைசியில் அங்கே போய் விசாரித்து பார்த்தா, முதல்ல நான் தச்சனாக இருந்தேன், இப்போ நான் என்ன செய்கிறேன்? டெய்லராக இருக்கிறேன். முகத்தை பார்த்த உடனே அவன் என்ன தொழில் செய்கிறான் என்பதை கூட துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவிற்கு ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஒரு திறமைன்னு சொல்கிறத விட, டேலண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அருள் பார்வை உள்ளவர்களாக இருந்தார். 2 இருக்குது. தீட்சண்யமான பார்வைங்கிறது டேலண்டில் சொல்லலாம், சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்துன்னு சொல்லலாம், ஒருவருடைய அங்க லட்சணங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து இவர் எப்படிப்பட்டவருங்கிறத என்ன செய்யலாம். அந்த திறமையும் இருந்துச்சு யாருக்கு? இமாம் ஷாஃபிக்கு. அருள் பார்வை பார்க்கக்கூடிய அதுவும் இருந்தது. ஒரு நாவிதர், அந்த நாவிதர் இல்லை, ஒரு மனிதர் அரபு அந்த காலத்தில் பயணத்தில் விருந்தாளியாக யாருக்கையாவது போய் தங்கணும், ஏன்னா ஹோட்டல்லாம் கிடையாது. நல்ல அஹ்லாக் உள்ளவனாக இருந்தால், நல்ல பண்புள்ளவனாக இருந்தால் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு நல்ல முறை என்ன செய்வார்? கவனித்து அனுப்புவார். அரபுகளில் விருந்தோம்பல் பிரபல்யமானது. அது அவங்களுக்கு பெருமையாகவும் அவங்களுடைய கண்ணியத்திற்கு அது உகந்ததாகவும் இருக்கும். அதனால் அரபுகளுடைய விருந்தோம்பல் பிரபல்யமானது. இப்போ அந்த வகையில் ஒரு ஆள்கிட்ட விருந்தாளியாக என்ன செய்கிறாங்க? போய் இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்தா அவர் அவ்வளோ அதாவது கண்ணியமான ஆளாக தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ கண்ணியமான ஆளாக தெரியல, ஆக ஒரு கேடுகட்டவனமாக தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஆள் நல்ல உபசாரம் பண்ணார். இவரை யாரை? இமாம் ஷாஃபி அவர்களை நல்ல கண்ணியப்படுத்தினார். ஒரு விருந்தாளிக்கு எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி நல்ல சுவையான உணவு சமைத்து தயாரித்து கொடுத்து அழகான முறையில் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து படுப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் அவர். இமாம் ஷாஃபி முடிவு பண்ணாங்க, நாம் படித்த இது சாமுத்திரிகா லட்சணம்.
இல்லையா? நாம் படித்த அந்த விதிகளின்படி இவர் மோசமான ஆளாக இருக்கணும். ஆனால் இவர் நேர் மாற்றமாக ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னா நம்ம படித்த புத்தகத்தெல்லாம் குப்பையில் தூக்கி போட வேண்டியதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பயணம் புறப்படுறாரு. பயணம் புறப்பட்டோடனே நில்லுன்னா அவன் யார், இந்த விருந்து உபசாரம் பண்ணல அவன் நில்லு அப்படின்னா. இது உங்கள் அப்பனுடைய வீடான்னு கேட்டான். இது உங்கள் அப்பனுடைய வீடா? வந்த பிசாமல் வந்த சாப்பிட்ட தங்குன போகிற அத்தனைக்கும் பில்லு கொடுத்துட்டான். நீ சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு, தங்குறதுக்கு உண்டான பில்லு, இப்படி எல்லா வகையான பில்லையும் கொடுத்து மரியாதை இது கட்டிட்டு போன்னு சொன்னான். அப்போ தான் வழங்குச்சு. ஏன்னா அரபுகள்கிட்ட விருந்துக்கு என்ன செய்கிறதில்லை, இந்த மாதிரி பில்லாம் கொடுக்குறது இல்லை. அப்போ இமாம் ஷாஃபி நம்ம படித்த படிப்பு வீணாகலை, இவன் இந்த நிலையில தான் இருக்கிறாங்கிறத சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல நம்ம வரலாற்றோட பார்க்கிறோம். ஆக சில தீட்சணியமான பார்வைங்கிறது அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சும் என்ன செய்யலாம், அந்த டேலண்ட்டும் இமாம் ஷாஃபிக்கு இருந்தது. இது அல்லாமல் அருள் பார்வையில் தெரிந்து கொள்ளக்கூடிய பார்வையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்துல் மூமின், ஒரு மூமினுடைய தீட்சண்யமான பார்வையை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. இன்னஹு யன்துரு பிநூரில்லா, ஏனெனில் அவர் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார். வழிமாறுகளெல்லாம் பார்த்த உடனேயே முடிவு செய்கிறது அது ஒரு கராமத். நிறைய கஷ்டமுள்ளவர்கள் இருந்தார்கள், பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கறதுனால அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்தது அந்த காட்சியில். அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் வர்றாங்க, உள்ளே வந்து நுழையிறாங்க. உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே அனஸ் இப்னு மாலிக்கை பார்த்துட்டு இமாம் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சில பேருக்கு என்ன ஆயிற்று, அவங்களுடைய கண்களிலே ஜினாவுடைய அடையாளம் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கண்களில் விபச்சாரத்தினுடைய அறிகுறி அடையாளம் தென்படுகிறது என்று சொன்னாங்க. இது யார் வந்த உடனே சொல்கிறாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் வர்ற வழியில் யதார்த்தமாக ஒரு பொம்பளை மேலே பார்வைப்பட்டுருச்சு. யாருக்கு? பொதுவாக பொம்பளையை பார்த்த உடனே ஈர்ப்பு தானே. அண்டமா முனிவரெல்லாம் அடையினர் பெண்டிற்குள் இல்லையா? அவங்களுக்கு மயங்காதவங்க யாருதே இருப்பாங்க, அது ஒரு ஈர்ப்பு. யதார்த்தமாக பார்த்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உடனே பார்வையை தாழ்த்தானே, ஒரு 2 நிமிஷம் பார்த்துருப்பார் நினைக்கிறேன். பார்த்துட்டு அது கொஞ்சம் மனசில் ஓடுது. காட்சியில் உள்ளது கண்ணில் தெரிந்த அந்த காட்சி மனக்கண்ணில் ஓடுகிறது. அந்த நிலையிலே எங்கே வந்துட்டார்? சபைக்கு வந்துட்டார். அதைத்தான் சொல்கிறாங்கங்கிறத உணர்ந்துக்கிட்டார். சில பேருடைய முகத்திலே கண்களிலே ஜினாவுடைய காட்சியினுடைய அறிகுறிகளும் அடையாளங்களும் தென்படுகிறதே என்று சொன்ன உடனே அவர் அசந்து போயிட்டார். அக்கான வகையுன் பாத ரசூலுல்லாவுக்கு பிறகு வஹி வருதான்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகும் வஹி வருதா, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னாங்க, வஹி இல்லை, வஹி நிறைவு பெற்று விட்டது, இது அல்லாஹுடைய நூரை கொண்டு சொல்லப்படுகிற செய்தி என்று ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி தீட்சணியமான பார்வை, அதாவது அல்லாஹ்வுடைய நூறானியத்தை கொண்டு பார்க்கிற அருள் பார்வையும் இருக்கிறது. சாமுத்திரிகா லட்சணம் உடல் கூறுகளை வைத்து சொல்லக்கூடியதும் இருக்கிறது. அனுபவங்களை வைத்து இந்த மாதிரி உள்ளவனா எப்படி இருப்பான் அப்படின்னு அனுபவத்தின் மூலமாக ஏற்பட்ட அறிவை கொண்டு கணிப்பதும் இருக்கிறது. ஆக பல்வேறு வகையான முறையில் தீட்சண்யமான பார்வை இருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளிலேயும் பார்க்கிறோம், ஹதீஸிலையும் பார்க்கிறோம். ஆக இந்த சூரா யூசுஃபில் அசீஸ் ராஜா அந்த நேரத்தில் முஸ்லீம் ஆகலை, அவர் முஸ்லீம் அல்லாதவராகத்தான் இருந்தார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே அவருடைய கணிப்பு துல்லியமாக இருந்ததா இல்லையா? அதைத்தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, துல்லியமான முறையில் பார்க்கிற, ஊடுருவி பார்க்கிற, உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும், அந்த முகத்தை வைத்து அகத்தை பார்க்கிற அந்த அறிவு, நுண்ணறிவு, அந்த தீட்சணியமான பார்வை 3 பேரில் முதல் ஆள் யார் அப்படின்னா அசீஸ் ராஜாவுடைய பார்வை என்று சொல்கிறார். ரப்புல் ஆலமீன் அந்த நூறானியத்தை
அந்த ஒளிமயமான அந்த கல்வை நமக்கும் தந்தரல் புரிவானாக. இந்த நூறானியத்தான பார்வை எப்படி வரும், யாருக்கு வரும் அப்படின்னா, ஹராமான பார்வைகளை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஹராமான பார்வை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த 100 கல்விலே வராது. இமாம் ஷாஃபியை பார்த்த உடனே சொன்னாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஏன்னா அந்த மூர்த்தியை பார்த்த உடனே கீர்த்தியை வழங்கிக்கிட்டாங்க, நீ உன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக்கொள், உன்னிடத்தில் 100 இருக்கிறது, அதை அணைத்து விடாதே என்று சொன்னார். ஷகௌத்து வக்கீஅன் பி சூஇ ஹிஃப்தி, வக்கீங்கிற உஸ்தாத் இமாம் ஷாஃபி அவர்களுடைய உஸ்தாத்தை போய் ஹதரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு போய், எனக்கு ஞாபக சக்தியில் கொஞ்சம் இடையில என்ன ஏற்படுது, ஹலல் ஏற்படுது, சில இடையூறு ஏற்படுகிறது, துவா செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஷகௌத்து வக்கீஅன் பி சூஇ ஹிஃப்தி ஃபௌசானி பி தர்கில் மஆசி என்று ஹதரத் இமாம் ஷாஃபி பாடுகிறார். நீ பாவத்தை விட்டுவிடு என்று எனக்கு வசியச்சதாக. பாவத்தை விட்டால் தான் அந்த நூர், அந்த ஒளி அது தங்கும் உள்ளத்தில். அது உள்ளத்திலே தங்கினால்தான் அதை கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த பார்வையை, ஹராமான பார்வையை விடுவதற்குண்டான பயிற்சி களம் தான் ரமலானுடைய மாதம். குறிப்பாக அந்த மாதத்தில் நம்முடைய பார்வைகளை அடக்கி, ஆசைகளை அடக்கி நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.